மேன் ஆஃப் த மேட்ச் விருது கோஸ் டு. இன்னும் அந்த மேட்சோட பதட்டத்திலிருந்து வெளியே வரலையா? பார்த்தேன், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோங்க. நீங்க சீக்கிரம் வாங்க. பிரதர், மேன் ஆஃப் த மேட்ச் விருது விஜய் ராஜ். ராம்ராஜா ரெண்டு பேர் இருக்காங்களா? அது போல 9 ரன் விக்கெட்டு. யார் அவரு? விஜய் ராஜா, ராம்ராஜா? விஜய் ராஜா. உங்க ஊர்ல எல்லாரும் பார்க்கணும். அந்த கேமராமேனுக்கு கொஞ்சம் வாழ்த்துக்கள். கேப்டன் வாங்க, கேப்டனுக்கு மரக்கன்று கொடுத்துருங்க. கையூர் பெரிய ஊராட்சி போகும்போது ஒரு 100 மரக்கன்று இவங்க கிட்ட கொடுங்க. கேப்டன் வாங்க, வாழ்த்துக்கள். இந்த மேட்ச் முதல்ல எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு வராது, இருந்தாலும் நாங்கள் வர வைக்கிறோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷராக தான் போச்சு, முடியாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை வந்துச்சு. இந்த மேட்ச்ல இருந்து நீங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சில டிசிஷன்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. பார்த்தாலும் ரிவ்யூ எடுத்தாலும் ரிவ்யூ இல்லைன்றாங்க, ஒருத்தர் அவுட் கொடுக்குறோம். நான் கேட்ட கேள்வி இந்த மேட்ச்ல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு தான் கேட்டேன். யார் மேல குறைன்னுலாம் கேட்கல. கேட்ட கேள்வி கரெக்டாக கேட்டுக்கிட்டா புரியுதா? ஸோ நான் கேட்ட கேள்வி இன்னும் இவருக்கு கேப்டனுக்கு புரியல. நான் சொல்றேன், இந்த மேட்ச்ல இருந்து என்ன பாடம் கத்துட்டீங்கன்னா, ஸ்பேர் பவுலர்ஸ் நிச்சயம் தேவை. 5 பேரை வச்சு விளையாட முடியாது இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில். ஸோ பவுலர்ஸ் எல்லாருக்குமே டோட்டலாக தேவைன்றது நமக்கு தெரிய விஷயம். நீங்களும் நிறைய மாறி இருக்கீங்க, மறந்துடாதீங்க. எனிவே வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு சூப்பர் கேமை 2 டீமும் சேர்த்து இந்த நேரத்தில் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றில் வெற்றி பெற்று இறுதி வரைக்கும் வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெற்றிகரமாக இன்னைக்கு பொழுதோட கடைசி மேட்ச்சு. ஒரு அருமையான பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல நல்ல ஒரு பால். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல அழகான ஒரு பால். ஆக்சுவலா அது ஒரு நல்ல பால். டாட் பால் வந்திருக்குது. முதல் பால் சிங்கிளுக்கு அப்புறம் ஷாட், லாஃப்டட் ஷாட். பின்னாடி ஆள் இருக்காங்களா? இல்ல, முதல் பவுண்டரி வந்திருக்குது. டி டீமுக்கு முதல் பவுண்டரி வந்திருக்குது இந்த முதல் ஓவர்லயே. ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட். ஸோ இதுக்கு இன் ரிப்ளை எஸ்டிஎஸ் டீம் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஓவரில் ட்ராமாட்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக. கமெண்ட்ரியில் நான் இங்கே அருண் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு க்ரௌடு வந்திருக்குது. எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. நல்ல யாக்கிங் லென்த், குயிக். நல்ல ஃபீலிங். பரவாயில்ல. ரொம்ப ஜூட்டா வந்துட்டாரு. அகைன் யாக்கிங் லென்த், பேக் டு பேக்கா யாக்கிங் லென்த். நல்ல பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 6 போனாலும் பேக் டு பேக்கா நல்ல பால் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒன் மோர். Shot, okay, but straight to the mid of it. And the dot ball. The dot ball oda முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 8 runs for no loss. D team. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் ஸ்கோர் 8 without a wicket loss. டி டீம் இப்போதைக்கு நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் ஓவர்ல பவுண்டரி வந்திருக்குது. சோ இரண்டாவது ஓவர்.
ஸோ டி டீம் கிரிக்கெட் கிளப். ஸோ ப்ரெஷரான கேம், லோக்கல் டீம் அண்ட் லோக்கல் ஆடியன்ஸ் அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் இது. நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பான நேர்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு மாதிரி பெருமையா இருக்குது. ப்ரெஷரா இருக்கா உனக்கும்? இல்லண்ணே, பெருமையா இருக்குண்ணே. பதட்டமா இருந்தா நியூரோபன் இன்ஜெக்ஷன் உடைச்சு வாயில ஊத்திக்கோ. அந்த பெருமையா இருக்குண்ணே. பெருமையா இருக்குதா? ஆமாண்ணே. கருப்பன் குசும்புக்காரன் எதுக்கோ ஆசைப்படுறான். ப்ரெஷர்லாம் இல்ல, பெருமையா இருக்கு. சமாளிச்சிடலாம். கோ வித் தி ஃப்ளோ தான் எல்லாமே, நம்மளாம் பிளான் பண்ணக்கூடாது. ஸோ மணி. ஓகே, அடுத்த பவுலரா மணி உள்ள வந்திருக்கிறாரு. உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக டீம்ல ஒன் ஆஃப் த ஹைட்டஸ்ட் மெம்பர், ஹைட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவர் கை வந்து ரொம்ப ஹைட்டா போகும். அது மட்டும் இல்லாம ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பவுலிங் செம்மையா போலாம்பா. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். மறுபடியும் நல்ல பால், மறுபடியும் நல்ல பால். ஸோ அந்த பால் வந்து சும்மா அப்பீல் கேட்டாங்க, ஆனால் அது என்னன்றது எக்ஸாக்டாக எல்லாருக்கும் சொல்லணும்னா தொடையில பட்டிருக்குது. ஸோ தொடையில பட்டா அது வந்து ஒரு டாட் பால். லெக் பை இங்கே கிடையாது, அந்த காரணம் தான். வா எஸ்டிஎஸ் டீமோட சப்போர்ட்டர்ஸ் நினைக்கிறேன். என்ன ப்ரோ கரெக்டா? அத்தா அப்படிதான் தெரியுது. எட்ஜ் சரியா பண்ணல, சரியா பண்ணல. மீண்டும் ஒரு அற்புதமான டெலிவரி. மணி நல்லா பந்து வீசி கொண்டிருக்கிறார். சோ ஃபார் நல்ல ஓவரா போயிட்டு இருக்குனே. மாத்தி மாத்தி கொஞ்சம் லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு இருக்காரு. பிராக்டீஸ் எல்லாமே நல்ல ஓவர் போட்டு இருக்கார் மணி. டெய்லி அவர் பிராக்டீஸ் எதிர்பார்க்கறாங்க, வர்றது கிடையாது. சோ இருந்தாலும் அற்புதமான டெலிவரி போட்டு இருக்காரு. சோ டீமுக்கு இதுதான் தேவை. ஆனா ஃபீல்டிங் ஒரு சின்ன சேஞ்ச். லெக் சைடு ஃபுல்லாமே ஸ்ட்ராங் பண்றாரு கேப்டன் சுந்தர். சுந்தரன் எல்லாமே வந்து லெக் சைடுல ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைன் லெக் பக்கத்துல ஒரு ஆளு வரைக்குமே 3 டெலிவரி மிக சிறப்பா போட்டு இருக்காரு. ஓ நல்ல பால், அகைன் நல்ல பால், அகைன் ஒரு குட் டெலிவரி மணியிடம் இருந்து. அவன கரெக்ட்டா அவர் பாடி கிட்ட தான் போயிருது. சோ அதனால வந்து ஒரு நல்ல பால் அகைன். எஸ் சுரேஷ் அத கன்வெர்ட் பண்ண பாக்குறாரு, பவுண்டரிக்கு கன்வெர்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா மறுபடியும் அதுக்கான டைமிங் கிடைக்கல. மறுபடியும் ஃபீல் சேஞ்ச் நைங்க. ஃபைன் லெக் ரொம்ப ஃபைனா வச்சு ஸ்கொயர் லெக்ல ஒண்ணு, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்ல ஒண்ணு, ஷார்ட் மிட் விக்கெட் உள்ள. இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள. பவுன்சர் கான செட்டப்ப வச்சிட்டு ஆக மொத்தத்துக்கு வைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டுறாங்க. நல்ல டெலிவரி, கொஞ்சம் வைடா போட்டுட்டாரு. இதெல்லாம் நிச்சயமா இது ஒரு சூப்பர் டெலிவரியா இருந்திருக்கும். கரெக்ட்டா ஒரு நல்ல செட்டப்னே. டிராப் மட்டும் சிக்கிச்சுனா செம்மையா இருந்திருக்கும். டி டீமுக்கு முதல் விக்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எடுப்பாங்களா எஸ்டிஎஸ் டீமை சேர்ந்த மணி? பார்க்கலாம். ஓ சேஞ்ச் அப், அவுட்டா? டைஸ்ல பட்டிருக்க, அதேதான் தொடையில பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சிக்னல் காமிச்சிருக்காரு. இருந்தாலும் எங்க அண்ணன் சும்மா விட மாட்டாரு. போய் தெரிஞ்சிட்டு ஒரு கோலி கரெக்டா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. திரியர் எல்லாம் தெரிஞ்சிட்டு. அருணே யாருனே? ஆகாஷ். ஓ என்னடா இது இற தேடின போற மாதிரி அங்க அங்க போயிட்டு வேற வழியே இல்லாம கூடக்குள்ள வந்து பூந்துச்சு. அங்க போயிட்டாரா? மீண்டும் மணி டு சுரேஷ். ஷாட் தூக்கி அடிச்சாரு, கேட்சா? ஆமாங்க, சூப்பர் கேட்சுங்க. அவ்வளவுதான், முதல் விக்கெட் சூப்பரா டவுன். போட்டாருங்க கேட்ச். ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 10. பாரியா ஸ்டேஜ் ஆஃப் பாரியா சேர் கேர்ள்ஸ் எஸ்டிஎஸ் மேட்ச் வந்துட்டா மட்டும் என்ன ஆக்டிவ் ஆயிடுறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த நாளையுமே வந்து எனர்ஜி சவுண்ட் வரலையா? எல்லாம் அங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எப்பா டிஜே சவுண்ட் வரலையாம்பா இங்க சேர் கேர்ள்ஸ் கிட்ட ஸ்பீக்கர்ல? வந்துரும்ண்ணே. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 10 ஆன் தி போர்ட். ஸ்கோர் போர்ட மாத்திருங்க. 10 ரன். ஓகே, அடுத்த பவுலர் யாருப்பா? ஸோ சங்கமாம்சே ஒவ்வொரு மேட்சும் ஒரு பிபி டேப்லெட் இந்த டேபிள் மேலேயே வச்சிருங்க. என்ன
எல்லா மேட்சும் அப்பதான் போகுது என்னன்றீங்க? என்னது? பிபி டேப்லெட் பிபி டேப்லெட் ஆமா கொடுத்துருவோம். ஸ்பெஷலி உங்க 2 பேரும் கொடுக்கணும், அருணுக்கும் ஆகாஷுக்கும் கொடுக்கணும். நமக்கு வேணாம்னே, நம்ம முதல்ல ஆல்வேஸ் umpires ஸ்கூல் க்கு கொடுங்கய்யா. அம்பேர்ஸ் கொடுக்கணும், அதுவும் கரெக்ட் தான். நமக்கு வேணாம். ஆகாஷ் ப்ரோ தான் வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் பிபி டேப்லெட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் ப்ரோக்கு வேணுமா? ஆகாஷ் ப்ரோ கொடுங்க. ஃபீல்டிங் பாத்தீங்களா, போடுறதுக்கு முன்னாடியே சேஞ்ச் அப் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க டெய்லி. அதே மாதிரி அண்ணே லெக் சைடு ஃபுல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்காங்க செட்டப். முதல் நோ பால். ஐயோ டாஸ்ல நோ பால். நோ பால். முதல் பால் எப்படி பால் போடலாமா? எதுக்கு இப்போ நோ பால்? முதல் பாலே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் ப்ரோ அங்க நோ பால் வீசி இருக்கிறாரு. ரெக்கமெண்டட் சிக்னல் வந்திருக்கு. அடுத்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. போன ஓவர் செமையா போட்டாருங்க மணி. பட் இந்த ஓவர்ல பிரசாந்த் அது அப்படியே முறியடிக்கிற மாதிரி நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பிரஷருக்கான டெலிவரி கிடையாது, ஃப்ரீ மைண்டடா இருக்கிற 2 ஓவருக்கு 10 தானே கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு டெலிவரி போட்டு விக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல அக்ரெசிவா போட்ட பால் அது. இருந்தாலும் நோ பாலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அருண் ப்ரோ அண்ட் சங்கு மாம்ஸ் காலையில நான் bowling போடுறப்ப நான் அனலைஸ் பண்ணது இதுதான். பாலை வந்து விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி போட்டா விக்கெட் விட மாட்டேங்குது. ஷூரா விட மாட்டேங்குது. போடக்கூடாது, விக்கெட் எடுக்கணும் போடக்கூடாது. டாட் பால் போடணும். தூக்கி அடிச்சாரு, கேட்சா ஹைட் மட்டும் அந்த தான் ஓடி பிடிக்க பாக்குறாரு. புடிச்சாலும் ஃப்ரீ ஹிட் தான். ஃப்ரீ ஹிட் தான். ஃப்ரீ ஹிட். அண்ணே வந்து இந்த பால் விக்கெட் கிடையாது. இல்ல போன பால் நோ பால் என்றதுனால இது ஒரு ஃப்ரீ ஹிட். அண்ணே இதுக்கு ரன் அவுட் மட்டும் தான் இருக்கும். நல்ல சீனியருக்கு அடையாளம். ஸ்ட்ரைட்டாவே நந்தா நான் பரவாயில்லப்பா, முதல் பால் நோ பால் ஃப்ரீ ஹிட் பால் தான் பரவாயில்ல நல்லா போடுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்ப கீப்பிங் வந்திருக்காரு. சரியா சொன்னீங்க, நல்ல ஒரு பிளேயர் நந்தகுமார். நல்ல பால், மறுபடியும் நல்ல நல்லா பால். பாலுங்க, டைமிங் கொடுக்க மாட்டேன்றாரு பாருங்க பால். பாடி லைன் அடிக்கிறது கொஞ்சம் டைமிங் கஷ்டம். கொடுத்தா அது கன்வெர்ட் ஆயிடும் 6க்கு. இது பிளானா? ஏன்னா ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி பால் போடணும்னு பிளான் போட்டு போடுறாரா இல்லனா அவர் கை வலிக்கிட்டு போதான் தெரியல. கொஞ்சம் லெக் சைடுல இருந்து அந்த பால் நீங்க சொன்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டாரு. இத நான் இப்ப சொல்ல விரும்பல, நான் ஓவர் முடிஞ்ச நான் சொல்றேன் என்னன்னு. ஷாட் அண்டர் எட்ஜ் மறுபடியும் சரியா படல. அண்ட் அதுவுமே ஒரு டாட் பால். சன் டிவில ஒரு ஆட் வரும், ஆட் ப்ரொமோஷன்லாம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரே விழா. அந்த மாதிரி நம்மளோட எஸ்டிஎஸ் கிரிக்கெட் ஃபெஸ்ட்க்கு வந்து இனிமேல் அப்படி வச்சிடலாம் நினைக்கிறேன். பேர் என்ன நினைக்கிறீங்க? குடும்பங்கள் கொண்டாடும் ஒரே விழா. ஏ கருப்பு குசுபுக்காரையா ஏதுக்கு பிளான் பண்றாயா? ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் டிஜே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிற போல இது. நம்மால டைமிங்ல அடிப்பாரு. அடிச்சாரு, கேட்சா கையில போகுது. லாலே ஐயோ பிடிச்சிட்டாரு. எடுத்துட்டாரு. பியூட்டிஃபுல் கேட்ச் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கற? ஒரு கோலி பேனியா. சூப்பர் கேட்ச். விராட் கோலி மாதிரியே கேட்ச் எடுத்துட்டாரியா. என்ன கேட்ச்ங்க இது? பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல இந்த கேட்ச். ரிச்சர்ட் ப்ரோ தனியா இத ரீல்ஸா எடுத்து வச்சிரு ப்ரோ. ரிச்சர்ட் ப்ரோ தனியா இத ரீல்ஸா வச்சிரு. எடுத்துடு. வச்சு காச்சு புடிச்சது யாரு? லாலு. சீரியஸ்லி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க. அண்ணா சங்கோண்ணே 6 லைன்லயும் அந்த பவுண்டரி லைனும் டச் பண்ண கூடாது. பாலே பவுண்டரி தாண்டி விடக்கூடாது. கேட்ச் பிடிக்க ட்ரை பண்றாரு. மேபி கையில பட்டு உள்ள தட்டி விடலாம். அப்படியே சொல்லலாம். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன யோசிச்சாருன்னு அவருக்கு கிட்ட தான் தெரியும். 6ம் போக கூடாது, கேட்சும் பிடிக்கணும், பேலன்ஸையும் லூஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா இதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லலாங்க ஐயா. a man like a flying bird ன்னு சொல்லலாம். சீரியஸ்லி ப்ரோ சொல்லுங்க நீங்களே இன்னொரு வாட்டி. நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் அருண். சொல்லுங்க. ஏஜிங் லைக் a fine wine. அவருக்கு என்ன அவ்வளவு வயசாயாச்சு ப்ரோ? என்ன லால் ப்ரோ அவ்வளவு வயசாயிடுச்சா? ஏஜிங் லைக் a fine wineன்றாரு. என்ன அதுக்கும் டைம் அவுட் கேக்குறீங்க? இவனுங்களுக்கு ஒரு பாயாசம் கொடுத்துட வேண்டியதான் லால. ஆகாஷ் ப்ரோக்கு மட்டும், எனக்கு இல்ல. உனக்கு வேணா பாயாசம்? நான் நல்ல புள்ளனே. சோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி எஸ்டிஎஸ் டீம் விளையாடிட்டு கொண்டிருக்குது. சோ ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அண்டர் எட்ஜ் சரியா பண்ணல. அகைன் அங்க கிரீஸ்குள்ள தான் இருக்கு. ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ் இல்லப்பா. சோ ஒரு சிங்கிள் குயிக்கா ஓடி இருக்காங்க. நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணாருங்க பிரசாந்த். ஆனா நோ பாலையும் சேர்த்து ரன் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். இப்போதைக்கு ஸ்கோர் வந்து 14க்கு மூவ் ஆன் ஆகுது. 5 பால்ல 4 ரன் தான். ஐயா பிரசாந்த் ஐயா நீங்க இந்த பால்ல ஏதாவது குத்துட்டீங்கன்னா நான் காரணம் இல்ல, டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். இன்னும் ஒரு பால் இருக்குது. இந்த ஒரு பால் முடிஞ்சோடனே நான் அது ஸ்டார்டிங்லேயே சொன்னல ஒரு விஷயம் சொல்றேன்னு இந்த செட்டப்புக்கு. அதை வந்து நான் அடுத்த பால்ல இந்த ஓவர் முடிஞ்சோடனே நான் சொல்றேன் என்ன மேட்டர்னு. நிறைய பேர் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, பட் சொல்றேன்.
யாரோ பேசிட்டு இருக்கான், பாம்பை வெளியே விட மாட்டானையா. ஓகே ஒரு மீண்டும் ஒரு டீசன்ட் சூப்பர் டெலிவரி. அவ்வளவுதான் லென்த் டெலிவரி. அதோட ஒரு டாட் பாலோட ஓவர் முடியுது. 14க்கு 2 ஐயா. ஓகே முடிவுல ஓகே இப்ப சொல்லவாத சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல. இப்ப செட்டப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவ் கார்னர், ஒரு மிட் விக்கெட், ஒரு லாங் ஆன், ஒரு லாங் ஆஃப், எக்ஸ்ட்ரா கவர்னு சொல்லி கீழே தான் ஓப்பனா இருந்துச்சு. ஆனா போட்ட பால் எல்லாமே லென்த் பால். ஸோ பேட்டரால வந்து அடிக்க முடியாது. பாடி லென்த் ரொட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டம். டவுன் த லெக் அடிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஒன்லி ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் இறங்கி வந்து அடிச்சாதான் உண்டு. ஆக மொத்தம் அதுக்கு ஏத்த மாதிரியே பால் போடல. செட்டப் ஒண்ணு, போட்டது ஒண்ணு, எக்ஸிகியூஷன் ஆனா வெல் பிளான்டு. அவ்வளவுதான். நான் சிம்பிளா இதை வந்து யோசிப்பேன், பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்கொயர் லெக் மேல அடிக்க போயிருக்கலாம் ஐயா. பாடி லைனுங்க ஐயா, முடியாதுங்க ஐயா. அதை தாங்கயா பிரசாந்த் ப்ரோ போட்டிருக்காரு, மணி ப்ரோவும் போட்டிருக்காரு. அதுதான் வெல் பிளான்டு. பட் எக்ஸிகியூஷன் வந்து வேற மாதிரி முடிஞ்சிருக்குது. அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் நான் சொல்ல வந்தது. பவுலிங் உள்ள மனமே டீம்ல அந்த 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் இருந்திருந்தா பவுண்டரிஸ் எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ அதுதான் லால் ஒரு நல்ல கேட்ச் மூலியமா அந்த விக்கெட் எடுத்திருந்தாரு. அஜய்ங்க, கேப்டன் அஜய் செம்மையா ஆடினாரு. பட் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க, லாலே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நீங்க அந்த கேட்சுக்கு செம்ம கேட்ச் கண்ணு முன்னாடி நிக்குதுப்பா. ஓகே ஆகாஷ் பிரான் சங்கோனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து நந்தகுமார் ஓவர் ஃபர்ஸ்ட் டைம் போட வராரு. லைவ் குவிஸ் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாளோட அடுத்த ஒரு லைவ் குவிஸ் வந்து சிம்பிளான ஒரு கேள்வி. அதை வந்து லைவ்ல அப்படியே இருக்குது. நான் சொன்னா என்ன அடிப்பாங்க, அதனால நான் சொல்லக்கூடாது. லைவ்ல இருக்கிற மக்களுக்கான ஒரு கேள்வி இது. கரெக்டான பதில வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. முதல்ல வேகமா அனுப்புறவங்களுக்கு தான் நாங்க பரிசு கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். மந்த கட்ற செம்ம ஷாட் இருந்தாலும் ஐயோ போகலங்க போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கொடுத்த பில்டப்ல வேஸ்டா போச்சே. நீ ஒன்னும் பண்ண வேணாம், பாலானா பாத்து பாரு, பால் எடுத்து போட்டுருவாரு. இல்ல ப்ரோ நல்ல ஷாட். பால் பீச் பண்ண அதுக்காக அள்ள முடியாது. ஏன்னா நடக்கிறதே பீச்ல நடக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பால் ஷாட். இது கையில போச்சா? போங்க போங்க, அவ்வளவுதாங்க. போயிடுங்க பவுண்டரிங்க, போயிடுங்க பாங்க பவுண்டரி. யார்க்கிங் லென்த்துங்க இந்த பால், சரியான யாக்கர் ஆன் த கிரீஸ். நல்ல பாலுங்க நந்தானன்ட்டு. இதான் எக்ஸ்பீரியன்ஸ் சங்கமாம்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்க்கும் நியூ பவுலர்ஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ் இல்ல? எஸ் சரியா சொன்னீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். டீசன்ட் பால் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இல்ல, வெளியே போட்டாரு. ரொம்ப ஆங்கிலிங் அவே, ரொம்ப போயிடுச்சு பால் வெளியே. இதுதான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரொம்ப தள்ளி போட்டவர் காரணத்தால வைடு. நல்லா போய்கிட்டு இருந்த ஹைவேல திடீர்னு குறுக்க டயர்ல ஆணி கீச்சா மாதிரி பஞ்சரான மாதிரி இருக்குது இப்போதைக்கு இந்த ஓவர். ஏதாவது பார்த்து பண்ணுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு ஓவரு. ஒன்றி போயிடுச்சுல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐட்டம் சொல்லுங்க வேணாமா கமெண்ட்ரியில. டவுன் தி ட்ராக் படனா அண்டர் எஜ்பா ஆளு படலப்பா. நின்னு ஆடி இருந்தாரு, நல்ல ஸ்லாட் பாலுங்க. இறங்கி வந்து யார்க் ஹிம்செல்ஃப் ஆக்கிட்டாரு, ஒரே யார்க்கர் ஆக்கிட்டாரு பால. அடிக்கணும்னு முயற்சி பண்ணது டவுன் தி ட்ராக்ல. ஆனா பால் போனது பிஹைண்ட் தி கீப்பர். ஷார்ட் தேர்ட் மேன்ல. லாஸ்ட் 9 பாலுங்க, இன்னிங்ஸோட கடைசி 9 பால். ஃபுல் டாஸ் படலப்பா. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. மாவோனா கிட்ட இருந்து ஷார்ட் மிடிகர்ல நல்ல தரமான ஒரு அட்டெம்ப்ட் இருந்தாலுமே வந்து மிஸ் ஆயிடுச்சு. அங்க டீப்ல ஆள் இருக்கறனால கவுகாரன் ஆள் இருக்கறனால சோ நோ ப்ராப்ளம். அங்கே சிங்கிள் மட்டும். பவுண்டரி வேணும்பா டி டீமுக்கு. பவுண்டரி இல்லனா வந்து டிஃபெண்டிங் கொஞ்சம் சிரமமாயிரும். ஓ செம்ம ஷாட். என்ன ஷாட்டுங்க, 6 தானவா அப்படி குடுத்துட்டாருப்பா. So 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 29, 2 விக்கெட் இழப்பிற்கு. பவுலிங்ல வந்துட்டாருங்க எஸ்சிஎஸ் ஓட டுவைன் பிராவோ. பிராவோ ஆல்பி மார்க் மாபு அண்ணா வந்திருக்காரு. மாபு பேரை சொன்னா எங்க இந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா? கம்மியா யார் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து வருது. வரலையே, சவுண்ட் கம்மியா கேக்குது. ஓகே ஓஜி
ஒன் ஆஃப் அம்மா மாவு ஓவர் போடும்போது பயங்கரமா சவுண்ட் வரணுமா? வரலையா சேர் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து? ஆஹா என்ன ஒன்னத்தையும் காணா ஈக் மத்திர சவுண்ட் தான் கேக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி அரவுண்ட் தி விக்கெட் அருண் ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் தி பால்ஸ் வெளியில வைக்க போறாருன்னு அர்த்தம் அருண் ப்ரோ. ஐயா பவர் பிளே ஐயா, அது வேற. பவர் பிளே கரெக்ட். லாஸ்ட் ஓவர், இன்னிங்ஸோட கடைசி ஓவர். பேட்டிங் பவர் பிளே, ரெண்டே ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. யார் லாங் ஆஃப் அண்ட் டீப் மிட் விக்கெட். கரெக்டா அருண் ப்ரோ? அதேதான். கேட்சிங் பொசிஷன்ல யாரும் இல்ல. மாவுக்கு ஹோப் போடு. பாலுங்க. அவ்வளவுதான், அழகா போட்டா ஒரு பாட்டுக்கு வெளியே வருவாரு. நோ பா சேப்பாக்கு டோனி கூட இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்க பாடுறாங்க போலயே. மாபவனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கயா. பாரு யாருன்னு பாரு, சேர் கேர்ள்ஸ். டேய் அனகுண்டா ஃபுல் டாஸ் டெலிவரி. எக்ஸ்ட்ரா கவரே. ஓடுறாரு அண்ணா. ஆனா ஓடுறாரு. கத்துட்டாரு. 2 ரன் மட்டுமேங்க. பரவாயில்ல. இந்த பால் ஒரு ஃபுல் டாஸ். யார்க்கருக்கான முயற்சி, ஒரு வைட் யார்க்கருக்கான முயற்சி. சோ இதெல்லாம் பண்ண போறாரு. கிளியரா தெரியுது பிளான். பாபே நல்லா இருக்கு மாத்தாத யார்க்கருங்க ஆன் தி பால். சம பால். நான் ஸ்பின் bowling போட போறேன். என்ன டைலாக் பாதியா போட்டுட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. பாயாசம் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் டிஜேக்கு. முன்னாடி யார்க்கரு? அற்புதமான டெலிவரிங்க. சூப்பரா போடுறாருங்க. நீங்களும் வந்து மாபண்ணா, நீங்க எல்லாம் ஒரு 600 மேட்ச் ஆடி இருப்பீங்க. 600 மேட்ச். ஆமா. நானும் மாபம். வெளியே வந்து மாபண்ண மண்டையில போடுறாரு கண்டிப்பாக. இந்த பால் எப்படி அடிக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த பால் எங்க அடிக்கணும் எனக்கே ஐடியா இல்லங்க சீரியஸா. அதான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓ டோயின்ல எப்பா இப்ப சொல்லலாம். ஏஜ் இஸ் ஸ்வீட் 60. மாமனா இன்னைக்கு ஏஜ் இஸ் லைக் a fine wine. தாராளமா சொல்லலாம். டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும். Oh decent ball again. Decent bowling from STS. வேற மாதிரி போட்டுருக்காங்கப்பா. ஒவ்வொரு ஓவரும் மாத்தி போட்டுருக்காங்க. ஒரு சில ஓவர் மட்டுமே எக்ஸ்ட்ராஸாவும் போயிருக்கு, அதிகமாவும் போயிருக்கு பவுண்டரியில. பட் ஸ்டில் டீசெண்டா ஸ்கோர் போர்டுல வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. 33 அடிச்சிருக்காங்க. 34 எடுத்தா STS டீம் வின். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, மணியும் மாவும் பிராக்டிஸ் சரியா வர்றது கிடையாது. ஆனா அவங்க 2 பேரும் நல்லா போட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மணிக்கும் மாவுக்கும் ஓவர் கொடுத்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. தெரிஞ்சு போச்சு. அவங்க ஸ்டார்டிங்லயே விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சுந்தர்னா, என் தலைவன் லால் ஓபனிங் வருவாரா? தரமான கேட்ச் எடுத்திருக்காருனா. தரமான 2 ஓவர். சோ ஒரு நல்ல எஃபர்ட் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு மேட்சா அமையறதுக்கான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க நம்மளோட STS டீம். சோ ஸ்பெஷலி மாபு சேர் கேர்ள்ஸ்லாம் இந்த கத்துறாங்க. தட்டி விடியா பாட்ட. கத்துங்க. இன்னொரு 4 நாளைக்கு தான். அப்புறம் கம்பெனி திவால் ஆயிடுமா? அதுக்கப்புறம் கூச்சலும் குழப்பம் தான். அப்பா மாபு நேரா சேர் கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பூமியில தொடுவாங்கல, தொட்டு இப்படி கும்பிட்டு வாங்க போங்க. ஆனா நீங்க வந்து இவ்வளவு நேரமா வந்து பவுலிங் டீம் சொன்னீங்க. டீம் கிரிக்கெட் டீம் நம்மளோட மனமை டீம் அவங்களுமே செமையா பேட்டிங் பண்ணிருக்காங்கப்பா. ஆனா அதோட பவுலிங் அவங்க டீம்ல என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங். பேட்டிங் கண்டிப்பா அவங்க பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ வந்து நம்ம வந்து மேட்ச் ஈஸியா எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா. ரவுண்ட் நம்பர் 4 ஓட லாஸ்ட் மேட்ச் அரௌண்ட் வித் பிரெடிக்ஷன்ஸ். என்னதே கோத்தூர்ற பாக்குறியான்னு கேக்குறீங்க. அதான் இல்ல இவ்வளவு ஊர் மக்கள் முன்னாடி என்கிட்ட இவ்வளவு தைரியமா பிரெடிக்ஷன் நம்ம வந்தோமா, கமெண்ட்ரி 4 வார்த்தை போட்டோமா, 2 கிராமர் மிஸ்டேக்கோட 4 டயலாக் இங்கிலீஷ்ல பேசமான்னு போனோமான்னு இருக்கணும். இந்த பிரெடிக்ஷன்லாம் நம்மகிட்ட வரக்கூடாது. ஒண்ணு மறந்துட்டீங்க. டிஜே கிட்ட கலாய் வாங்கணுமா? டிஜே இதுக்கு தான் வந்தது பதில் இல்லையா? இந்த டிஜேக்கு கண்ணு இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் அவ்வளவுதான். எஸ் கம் ஆன் வேற டேய் கூண்டு போங்கடா. ஆகாஷ்ல போட்ற போறேன். ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு தான். ஓகே 5 ஓவர்ல 34 ஜெயிச்சா ரவுண்ட் நம்பர் 5. தோத்தா வெளியேங்க. சோ பாப்போம். ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு
நல்ல மேட்சுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டி டீம் வந்து இதுக்கு முந்தின மேட்ச் பேட்டிங்கில் பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பவுலிங்கில் இன்னும் தரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லரை வந்து தரமாக வின் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த வரிசையில் என்ன ஒரு 10 ரன் ஷாட்டு அதை வேணா கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு 10 மீண்டும் ஷாட் தான். நந்தகுமார் and ஓப்பனிங்ல பிரகதீஷ் எஸ் அது லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. சேஞ்ச் இல்ல, ஓப்பனிங்ல எந்த சேஞ்சுமே இல்ல, நல்ல பார்ட்னர்ஷிப்பா. 95 நோ லாஸ் சங்கமம்ஸ். அதுதான் நல்ல பார்ட்னர்ஷிப். பிரகானாவும் நந்தானாவும் இறங்குறப்ப டிஜே ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். பிரகானாவும் நந்தானனும் இறங்குறப்ப நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்களோ சமாளிப்போம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கதான். சரி பேட் எடுத்து இப்படி உள்ள போனா படையப்பா மியூசிக் எல்லாம் போடுவாங்க. நமக்கு எங்கயா போடுறாங்க, உங்களுக்கு குடையப்பா போட்டாங்களே கவனிக்கல. எதுவுமே போட மாட்டேன்றாங்கயா. ஆகாஷ் இந்த ப்ரோ டிஜே இருக்கு பேரு டிஜே, அவனுக்கு கரடு குழம்புல ரசம் வச்சு கொடுக்கணும் ஒரு நாள். நம்மளாம் போடும்போது எதுவுமே பண்ண மாட்டோம். சுத்தமான உருட்டு. ஆகாஷ் ப்ரோ நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லுயா. நம்ம பிரகான பேட்டை தூக்கிட்டு போகும்போது அனுமர் கையில கதையை தூக்கிட்டு போன மாதிரியே இருந்தது எனக்கு. ஆமாங்க, அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த பேட்டை தூக்கிட்டு போதும் கதையை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் ஒரு குட் பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் டைம் வந்து நாட் அவுட், ரெண்டு பேரும் நாட் அவுட். ஆனா கேம் மாறுங்க. கிரிக்கெட் இஸ் a funny game. ஃபனி கேம் பட் நாட் டுடே. ஃபுல் டாஸ் டெலிவரி. ஐயோ, கொஞ்சம் மேல போயிருக்குது. ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்தது, ஆனா பவர் பிளேப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பேர் தான் வெளியே. ஸோ லாங் ஆன் அது போக பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட் வெளியே இருக்கிறாங்க. டீப்ல லாங் ஆஃப் மிட் ஆஃப் இருக்கிறதுனால அந்த கேட்ச் மிஸ். நந்தா ஆஃப் த மார்க் ஆயிட்டாரு அண்ட் பிரகா ஆன் ஸ்ட்ரைக் இப்போதைக்கு. சம பாலுங்க. ஸ்டார்டிங் குட் சூப்பர் பாருங்க. ஆன் த கிரீஸ் யாக்கிங் லெந்த். என்னங்க நோ பால். Oh my God. நோ பால் பா. நோ பால். இந்த லிஸ்ட் நம்மள இதுலயே இல்லையே அப்படின்ற இது நம்ம மாதிரி இருக்கு. லிஸ்ட்லயே இல்லையே பாவா. அதேதான் சீரியஸ்லி ஸ்டார்டிங் வித் நோ பால். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ தொடர்ந்து yep they are going to change the bowler. முதல் பால் வந்து அருண் ஆனா இந்த 5 ஓவர் வரைக்கும் பாபு உட்காரவே மாட்டாரு பாரு. இங்க இருந்து அந்த பக்கம் போவாரு, இங்க இருந்து அந்த பக்கம் போவாரு. Full அப்படியே energy-ல இருக்கிற இருக்கேன் நான் இப்போ. மாதிரியே காட்டுவாரு. ஃபுல் எனர்ஜில நான் இருக்கேன். ஆடி. மாபு பேரை சொன்னாலே சேர் கழுத்து கத்துவாங்க பாரு. மாபு இப்ப காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. டவுன் தி லெக் ஒய்டங்க. சோ ஸ்பீக்கர் வேலை செய்யல பாபா, தப்பு ஏன் மேல இல்ல, ஸ்பீக்கர் வேலை செய்யல. நான் ஃப்ரீ கரெக்ட்டா கண்டினியூ ஆகுது, ஃப்ரீ கண்டினியூ ஆகுது. ஓ சரியா படலப்பா, சரியா படலப்பா. இந்த பவுலர் எனக்கு என்னமோ விக்கெட் எடுப்பாருன்னு தோணுதுங்க. 2 பேருமே அந்த ஃபேஸை நம்பி அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ். நீ விக்கெட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படி நடுப்புல அந்த பக்கமா போய் சொல்லு. அங்கதான் ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, உனக்கு மொத்த அடி கிடைக்கும். ஷாட் கேட்ச். கொஞ்சம் மிஸ். சீரியஸ்லி பெர்ஃபெக்ட் ஃளையிங் கேட்ச்ங்க. ப்ரோ சூப்பர் ட்ரை ப்ரோ. சூப்பர் எஃபர்ட்ங்க, சூப்பர் ட்ரைங்க. இல்ல சங்கமாம்ஸ், நான் ஒரு கிரிக்கெட்டிங் டேர்மோட சொல்றேன். 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்லா லைனோட அடிப்பாங்க. இந்த மாதிரி பவுலர் கஷ்டப்படுவாங்கங்க. சோ கேட்ச் ஆஃப் தி டோர்னமென்ட்னு சொல்லி இருந்திருக்கலாம் புடிச்சிருந்தா. ஓகே நல்ல பால போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ரிவ்யூ வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி அது வைடா இல்லையா அப்படி நம்ம செக் பண்ணி சொல்லுங்க. பாப்பாங்க. நீங்க எப்ப டக்குன்னு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற கம்ப்யூட்டர் ஜிக்கு? இல்ல 20 நாளா இங்க தான் இருக்கிறேன். நம்ம புதுசா கேக்குற மாதிரி டயலாக் வர்றேன். ஏன் ப்ரோ? ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சா? ஹார்ட் பீட் வந்துச்சு, அப்ப ரிசல்ட் வரல. இருங்க வெயிட் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல மாபு மறுபடியும் வரான் பாருங்க. அண்ணா ரிசல்ட் வந்து உட்காரவே மாட்டாங்க. அது வந்து வைட் இல்லன்னு வந்திருக்குது. ரிவ்யூ லாஸ்ட். ஆமாங்க ஐயா. டோர்ல சூப்பரா போடுறாருங்க. ரிசல்ட் ஒரு டிரைவ் வந்து என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுக்கறாருங்க அந்த டெலிவரியில.
எனக்கு தெரிஞ்ச இந்த ஓவர்ல இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது போல மாத்தி நான் மாத்தி அதெல்லாம் அப்பவே சொன்னப்பா. நல்லா போடுறாரு. எனக்கு தெரிஞ்ச பவுண்டரி இததான் எதிர்பார்த்தேன். பேசில்ல, நான் இறங்கி வந்து பேனரை கிழிச்சிட்டாரு. பேனரை கிழிச்சிட்டாருங்க. நான் இப்பதான் சொன்னேன் பவுண்டரின்னு விழுந்துடுச்சு. அருண் ப்ரோ அண்ணா அருண் ப்ரோ சொல்லுங்க. அருண் ப்ரோ சொல்லுங்க. அதான் சந்தானம் மூவில ஒரு டைலாக் வரும்ல, நீங்க சந்தானம் இது காட்டுறீங்க, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கா அப்படின்ற மாதிரி. பேனர் அவ்வளவு வீக்கா இல்லனா நான் தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியலையா? பால் போன ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறா போல. ஏதாவது சொல்லையா ரொம்ப கவலைப்படாதயா, இன்னும் 4 நாள் தான். இன்னும் 4 நாள் தான். அதே 4 நாள் தான் நமக்கும். தூக்கு தண்டனை கைதியா மாறிட்டு வருது. அதே 4 நாள் தான் நமக்கும். பாத்து முதல் ஒரு முடிவுல ஸ்கோர் 12ங்க. 12க்கு நோ லாஸ். 6ஓட முதல் ஒரு முடிவு வந்து நல்ல ஓவருங்க ஆக்சுவலா ப்ரீவியஸ் ஓவர். ஆகாஷ் ப்ரோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி டயலாக்ல நேசமணி டயலாக் தான். 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டரா அதுல மண்ணலி போட்றாதடா. ஓகே முதல் கதையை தூக்கி ரெடியா நிக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான். பவுலர் எப்படி போடுறாருன்னு பாப்பாங்க. அரவுண்ட் தி விக்கெட் சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள். நார்மலா ஃபேசஸ் ஓவர் தி விக்கெட்ல இருந்து போட்டு பாத்துறோம். ஏங்க லெக் ஸ்பின்னரா? ஆமாங்க ஐயா. ஓ ரவி பிஸ்னாயிலாம் பார்த்தது இல்லையா? நீங்க தான் அடிக்கிறீங்களே, பேச வச்சு பால போட்டா நல்லா எப்பியா ஓடியாந்து நல்ல லென்த்ல போட்டா தூக்கி அடிச்சிடுறீங்க. அதுக்கு ஸ்லோவா வந்து எந்த லைன் தேவையோ ஸ்லோ ஆக்கர் மாதிரி போட்டுட்டு போயிடலாம்ல. ஆமா ஸ்பின்னர் கேன் டர்ன் த மேட்ச்னே. அது நேச்சராவே அந்த ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்பின்னர் கேன் டர்ன் த மேட்ச் அப்படின்னா அது ஒரு வைட் டவுன் தி லெக்ல போடப்பட்ட ஒரு காரணம். அது லெக் ஸ்பின்னர்ஸ் அருண், லெக் ஸ்பின்னர்ஸ் ஸ்பான் ஆஃப் பால்ல கேம் மாத்துவாங்க. இந்த ஸ்பின்னரா என்ன, நானே ஒரு ஸ்பின்னர்னாலே டர்ன் பண்ணுவோம் அவ்வளவுதான்ப்பா. ஓ நல்ல பால் நல்ல பால் நல்ல பால். பாத்தீங்களா முட்டில பட்டுச்சு. சுனில்குமார் இப்போ டக்குனு ஸ்வீப்புக்கு போயிட்டாரு. ட்ரைனிங் எடுத்துக்கறாங்க. இதே ஹை ஸ்கோரா இருந்தா விட்டுருப்பாங்களா? எல்லாம் பாலியும் ஹிட் அடிக்கணும்னு தான் இறங்கி இருப்பாங்க. பிரஷர்னே ரெண்டு டீமுக்கு இருக்கும்ல. லோ ஸ்கோர் சும்மாவா? ஓ பால் டர்ன் ஆகுது. பயங்கரமா டர்ன் ஆகுது. ரியலி குட் bowling. அப்ரிசியேட்டட். விஜய் பவுலிங் விஜய் நல்லா போட்டுட்டு இருக்காரு. சால் மாதிரி போடுறாருப்பா. நான் ரவி பிஸ்னாய் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அவுட். க்ளோஸ் கால். இருக்காங்க. சீரியஸ்லி க்ளோஸ் கால். கம்ப்யூட்டர் ஜி இந்த ரன் அவுட் இல்லையா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க. சீரியஸ்லி க்ளோஸ் கால். அங்க டாக்டர் கிளவுஸ் கழட்டிட்டாரு. அவரு கிளவுஸ் கழட்டிட்டாருங்க. அடுத்த ஆபரேஷன் ரெடி ஆயிட்டாரு. சோ தேர்ட் அம்பர் போறதுக்கு முன்னாடி என்ன கோச்சிங் வராரா? ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்க. சோ க்ளோஸ் கால் என்றத நம்பர் ரிவ்யூ கொடுத்தாரு. அது அவுட். க்ளோஸ் கால் அங்க ரிவ்யூ வந்து பேட்ஸ்மேனுக்கு தெரியும். போதுங்கிற அளவுக்கு அடிச்சாச்சு. விக்கெட் எடுத்தவன பார். சச்சின் விக்கெட் எடுத்து ஸ்ரீசாந்த் கணக்கா குதிக்கிறத எனக்கு எப்படி இது போதையோ அந்த மாதிரி விக்கெட் எடுத்தவன் குதிக்கிறத பாக்குறதுல என் மாப்பிளைக்கு ஒரு போதை. டிஜே மொத்தமா எடுத்து வச்சிட்டான் போலே சங்கமாம்ஸ். எனக்கு கோவலம் சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கலன்னு. வா ஃபர்ஸ்ட் ஃபைனலி அந்த முதல் விக்கெட் வந்திருக்கு. ரியலி சூப்பரா போடுறாரு விஜய். நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ஸ்பின்னர்ஸ் கேன் டர்ன் தி மேட்ச் ன்னு. சோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ரெண்டு பாலுமே வந்து பிரஷர் உண்டு பண்ணாங்க அப்படினா ட்விஸ்ட் ஐயா. அதேதான். இதுக்கு அடுத்த ஓவர் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வந்து போடுவாங்க டி டீம். அதெல்லாம் சொன்னேனே பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங் என்னவங்க அதை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்ட பால். இந்த பால் தவறான பால். இது வைட். ஒரு ஆடுக்கு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஈட் 5 ஸ்டார் டு நதிங் அப்படின்ற மாதிரி பால் விட்டாருப்பா. டவுன் தி லெக் போட்டா எல்லாரும் கண்ண மூடிட்டு விடலாம். ஜான்சன் இல்ல கவர்ல ஆல்ல வா. எக்ஸ்ட்ரா கவர் வச்சிருக்கீங்க, டீப் கவர் வச்சிருக்கீங்க. அவர் கவர் சைடுல யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு விக்கெட் நோன்னு கடைசி டீமுக்கு. அண்ணா ஆகாஷ் இடையில என்னென்னமோ பேசுறான். என்ன காரணம், என்ன தேவையா அவனுக்கு? என்னன்னா யாரு கூட பேசுறாரு தெரியல. என்னென்னமோ இங்கிலீஷ்ல சொல்றான் திடீர்னு. நான் கம்முன்னு விட்டுறது. என்ன அமாவாசை முடிஞ்சு ஒரு நாள் தானே ஆகுது. வேறதாம்மா. ஓ ஃபிளாட்டர் அடிச்சிருக்காரு. பெட்ரு சீரியஸ்லி. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டா அடிச்சிருந்தானா எட்ஜ் போயிருந்திருக்கும். குயிக் கரண்ட் ஓட்டாங்கப்பா. சூப்பர். வாங்க போயிட்டு வாங்க. இந்த பால் கொஞ்சம் மேல போயிருந்ததுன்னா இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கும். நல்ல காலம். ஸோ ஃபிளாட்டரா போயிடுச்சு. டி டீமுக்கு இந்த ஓவர் ஒரு டர்னிங் ஓவரா அமைஞ்சிருக்குது.
18 பந்துகளுக்கு இன்னும் 16 அடிக்கணும். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். கட்டான நிலைமையில இருக்காங்கப்பா ரெண்டு டீமும். 1 க்ளீன் ஹிட் ஒட்டுமொத்த பிரஷரையுமே வந்து அவாய்ட் பண்ணிரும். அதே மாதிரி 2 பேக் டு பேக் விக்கெட்ஸ் பேட்டிங் டீம் மேல தரமான ஒரு பிரஷரையும் போடும். விக்கெட்ஸோட அரௌண்ட் டாட் பால்ஸ். டாட் பால்ஸ் ரொம்ப முக்கியம். சூப்பரா போட்டாரு போனவர் விஜய். பேர் எழுதி வச்சுக்கோங்க விஜய். எழுதிட்டேன். விஜய் நல்லா போட்டிருக்காரு. அதுவும் இந்த பிச்சில் ஸ்பின் போடுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமா ஆஃப் ஸ்பின்னர்ஸோட லெக்கி நிறைய பேர் இருக்காங்க. லெக் ஸ்பின்னர்ஸ். ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரியா பக்கத்துலயே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு பாரு. யாருப்பா? நான் சிவனே தானே இருக்கிறேன். யாருப்பா? யாரு பண்ணிட்டாங்க? யாரோ இல்ல பரவாயில்ல நேம் சொல்லுங்க தெரிஞ்சு. பேர்லாம் சொல்லக்கூடாது. வாஸ்து பிரகாரம் இன்னைக்கு சொல்லக்கூடாது. அது இப்ப சொல்லக்கூடாது. ஓகே 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18க்கு 1 ஐயா. ஆமாங்க ஐயா 18க்கு 1. எட்ஜ் கேட்ச்னு கூக்குரல் கேட்டதே அங்க. ஆனா ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல்டர் எல்லாம் எங்க போட்டுருக்காங்க? குயிக்கா ரெண்டாவது நல்ல த்ரோ ப்ரோ. சூப்பர் த்ரோ. பேலன்ஸே இல்ல பட் ஸ்டில் அவர் நல்ல த்ரோ வச்சிருக்காரு. எனக்காக எல்லாருமே அந்த அண்ணனுக்காக ஒரு சின்ன கிளாப்ஸ் பண்ண முடியும். வந்ததுல இருந்து மனுஷன் விழுந்து ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஐயா. சீரியஸ்லி மாத்தி இது பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ட்ரைட்டா பவுலருக்கு போயிடுச்சு 1 பிட்ச்ல. டாட் பால் ஐயா. மேட்ச் மாறுது. நம்ம பேசி தான் என்ன பிரஷர் ஆக்குறோமோ. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. டவுன் தி ட்ராக் ஸ்ட்ரைட்டா போயிருது. இருந்தாலும் பால் பீச்ல மண்ணுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பட்டோனே பால் பச்சாக்குன்னு ஒட்டிக்கும். சோ ஜஸ்ட் சிங்கிள் ஆன் தி ஸ்ட்ரைட். எதுக்கு சும்மா பிம்பில காப்பி தான் வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? சிங்கிள் அது ஒண்ணும் இல்ல. பவுலர் பேட்டரும் சும்மா விளையாட்டு விளையாண்டாங்க. நல்ல யார்க்கிங். ஐயோ கீப்பர் இந்த நிலைமையில மிஸ் பண்ணலாமா? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இருக்குது. பையில வந்திருக்கு அந்த ரன். பையில வந்திருக்குது. இந்த ஓவர்ல பவுண்டரிஸ் இல்லையா. வந்த ரன் எல்லாமே சிங்கிள்ஸ் மட்டும்தான். ஒரே ஒரு டபுள் பார்த்தோம். அதை தாண்டி எல்லாமே சிங்கிள்ஸ் தான். ரொட்டேஷன் இஸ் ஆல்சோ பெஸ்ட். சோ இதுல வெற்றி பெறவங்க 5th ரவுண்டுக்கு போறாங்க. இது ஓகேங்களா? ஷாட் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். கிளாசிக் ஷாட். ஆஹா அண்ணா கொஞ்சம் ஓடி வந்தா புடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. 6. ஆடிக்கிட்டே இருப்பேன். நீங்க தானே? நான் இல்லையா அவங்க ஐயா. அப்படியா? தெளிவா சொல்லுங்க. யாருன்னா யாரா பாப்பாங்களா? ஷாட் ஹை பேட் நோ மேன்ஸ் லேண்ட். ஒண்ணும் பண்ண முடியாது. 5 to win. ஜான்சன் அந்த ப்ரீவியஸ் ஷாட் ஓவர் த்ரோ. எதுக்குங்க? அடடடடா மைண்ட் கேம் இதான்டா மைண்ட் கேம்ன்ற மாதிரி இருக்குது. ஐயா அடிக்கிறீங்கனா ஸ்டிக்ல அடிச்சிரலாம் ஐயா. நீங்களே திரும்ப போய் டக்குன்னு பேக்கப் கேட்த்திருக்கலாம். ப்ரோ எங்கயோ விட்டாரு. சோ அதோட ஓவர் முடிஞ்சுப்பா. அதோட ஓவர் முடிஞ்சு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். 3 ஓவர் முடிவுல ட்ரெஸ் எல்லாம் சேர் கேர்ள்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர். என்ன கொடுமை சரவணன் இது. 3 ஓவர் முடிவுல கம்பெனில என்ன மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் ஸ்கோர் சொல்லிக்கிறேனா. 3 ஓவர் முடிவுல 32 ஃபார் 1 விக்கெட் லாஸ். நானும் 3 ஓவர் முடிவுல 3 தடவை இழுத்துட்டேன். நான் தான் பேஜ் நின்னு வந்து வெயிட் பண்ண வேண்டியதுயா. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? திருவிழாவே ஆரம்பிக்கல. அதுக்கு கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். அது அழகிங்களுக்கு தானே? இதெல்லாம் பார்த்தா தென்காசி விட்டு மிஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. அது அழகிகளுக்கு தானே? அது அழகிங்களுக்கு தானே? டிஜே பின்றடா. அவ்வளவுதான். டிஜே ஒட்டு மொத்தமா 3 ஓவர் முடிவில் 30 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 1 ஹிட் அவே டு விக்டரி. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான் எஸ்டிஎஸ் வின் பண்ணிட்டாங்க அசால்ட்டாக. 5வது ரவுண்டுக்குள்ள போறாங்க. வெற்றிகரமா போடு பாட்ட.
ஓகே, வெற்றிகரமா கடைசி மேட்ச் முடிஞ்சு போச்சு. எஸ்டிஎஸ் டீம் அப்படியே அடுத்த ரவுண்டுக்கும் அப்படியே அலேக்கா ஆஜர் ஆகுறாங்க. 5th ரவுண்ட் தே ஆர் என்ட்ரி அப்படின்னு தான் சொல்ல ஆகணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமெண்ட்ரி அப்படியே முடிஞ்சிச்சுப்பா. நான் அப்படியே இந்த அருண் ஓரம் கட்டிக்கிறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன், போயிட்டு வரேன். அது தொடர்ந்து ஆகாஷ் பா ஏதாவது 4 வார்த்தை சொல்லலாம் சொல்லுங்க. நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன், போயிட்டு மக்கள் டாட்டா பாபாய். நாளைக்கு முதல் இன்னிங்ஸ்ல காலையில் நான் தான் பேசுவேன், ஏன்னா அது எங்க ரூல் புக்ல இருக்குது, நான் தான் பேசுவேன்னு. வரட்டா ஆகாஷ் ப்ரோ ஏதாவது பேச விட்டாதானே பேச முடியும். சரி ஓகே, பாவம் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டோட மீட்டிங் போல பீச்சில். ஓகே ப்ரோ. ஸோ எனிவேஸ் ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடலாமா? அண்ட் வெற்றி பெற்ற நம்மளோட எஸ்எஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள். 5வது ரவுண்டுக்குள்ளே குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஸோ டீம் அப்படியே வந்துட்டீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் முடிச்சிடலாம். ஸோ வெற்றி பெற்ற எஸ்டிஎஸ் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மிக கோலாகலமாக மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டி மொத்தம் 274 அணிகள், திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஸோ இதில் 4 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றது. ஸோ 24ஆம் நாள் இன்று 11 போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 5ஆம் சுற்று போட்டி, 4ஆம் சுற்று போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. ஸோ கடைசி போட்டியாக எஸ்டிஎஸ் கோவளம் அண்டு டி கிரிக்கெட் கிளப் மணமை ஆகிய 2 அணிகள் விளையாடியது மிக சிறப்பான ஒரு போட்டியாக அமைந்தது. இறுதியில் எஸ்டிஎஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ ஆட்ட நாயகன் விருது அறிவிக்கப்பட உள்ளது. செக் ஏதாவது சான்ஸ் சொல்லுங்க. ஆட்ட நாயகன் விருது இல்ல கெஸ். நான் இப்படி வைக்கலான்னு இருக்கேன். ஒத்தகையில கேட்ச் பிடிச்ச வரதா நம்மளோட லால் பிரதருக்கு கொடுக்கலாமா, இல்லைன்னா நல்லா பவுலிங் போட்ட நம்மளோட பிரதாப் அவருக்கு கொடுக்கலாமா? யாருக்குப்பா மேன் ஆஃப் தி மேட்ச்? உங்கள்கிட்ட நந்தகுமார். வேற வழியில் ஆப்ஷன் அங்கிருந்து தான் வருது, இல்லை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நந்தகுமார் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஆல்ரெடி அங்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே கமான், எழுதியாச்சு. நீங்க யாருக்குன்னா கொடுக்கலாம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 கதாநாயகன்கள். ஒன்று வந்து மேட்சை திருப்பின லாலோட கேட்சும் ப்ளஸ் ஸ்டார்ட்டை நல்லா கொடுத்த மணிக்கும் இந்த 2 மேன் ஆஃப் தி மேட்சை ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். மணி அண்ட் லால் உங்க கையால நீங்க ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். நந்தா நீங்க வந்து ஷேர் பண்ணிடுங்க. மணி ப்ரோ பவுலிங்ல அக்ரெஷன் தெரியுது, ஆனா வந்து வெளியில ஒரு காம் பர்சனா தெரியுறீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். லீகலி நந்தாவுக்கு போற அந்த மேன் ஆஃப் தி மேட்சை அது பெர்ஃபார்மன்ஸ் வகையில் அவர் ஷேர் பண்ணி அவங்க கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கேப்டன் வாங்க கேப்டன். நிறைய எதிர்பார்ப்புகள் மத்தியில் லாஸ்ட் மேட்ச் பேட் லைட்டா போகிறதுக்கான வாய்ப்புக்காக அறிபறியாக இருந்துச்சு. ஸோ பேட் லைட்னா உங்களோட டேஸ் எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க? எப்போ இருந்தாலும் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சேசிங் எடுக்கும்போது கொஞ்சம் பேட் லைட்டும் ஒரு கன்சிடரேஷனில் இருந்து, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓவர்ஸை எல்லாமே வந்து ரொம்ப புஷ் பண்ணோம். எங்களோட ஓவர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ஸை வந்து 17 நிமிஷத்தில் போட்டிருக்கோம். இது நீங்கள் யாருன்னா நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல. 5 ஓவர் 17 நிமிஷத்தில் போட்டிருக்கோம். எஸ், நிச்சயமாக. ஆப்போனன்ட் டீம் மணமை இங்கே வந்து உங்ககிட்ட எதிராக விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்களா? அப்படி இருந்தால் ஏதாவது ஆப்போனன்ட் டீம் மணமை பார்த்தோம்னா ஓப்பனிங் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து நல்ல லாஃப்டர் டிரைவ் ஆடுறதுல ஸ்ட்ராங்காக இருந்தார். இன்னொருத்தர் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தவர் வந்து புல்லுலேயும் ஷார்ட் ஆம் ஜாப்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நேற்று நைட்டே வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் எப்படி எந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வைக்கணும்னு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் ஆடும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டும் எக்ஸ்ட்ரா கவர்ஸும் வச்சுருந்தோம். இந்த பேட்ஸ்மேனுக்கு வரும்போது ஃபைன் லேக்கும் டீப் பிட் விக்கெட்டை வச்சுருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பவுலரும் வந்து சிறப்பாக வந்து பண்ணாங்க. அவங்களும் அந்த காம்பினேஷனை வந்து விட்டு கொடுக்காம நல்லா போட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா நம்ம ஜான்சன் ஓவரில் அடித்த பால் கூட ஆன் த ரைஸில் அடித்தார். அவர் அடித்தது நல்ல ஷாட். எஸ், நிச்சயமா லால் பிடிச்ச அந்த கேட்ச் ஒரு முக்கியமான விக்கெட்டு. மேபி அது ட்ராப் ஆயிருந்தா மேபி இன்னும் ஒரு 10 ரன் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே போயிருக்கோம். ஏன்னா மொமெண்டம் வந்து அவங்க சைடு வந்து மாறி இருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ். அந்த கேட்ச் தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு திருப்தி இருந்துச்சு, இதுல எனக்கு திருப்தி இல்லை அப்படி ஏதாச்சும் சொல்ற மாதிரி இருக்கா உங்களோட டீம்ல? நிச்சயமா எதுவுமே திருப்தி இல்லைங்க. ஒரு சாம்பியன் சைடு மாதிரி நாங்கள் இன்னும் ஆடலை.
நிச்சயமாக சொன்னால் எதுவுமே திருப்தி இல்லை. ஒரு சாம்பியன் சைடு மாதிரி ஆடல. அதாவது ரன் எடுக்கிறது, போலிங் போடுறது அது மட்டும் இல்லை. ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து என்ன ஷார்ட் செலெக்ஷன் எடுக்கிறோம், அவுட் ஆகிட்டு வர பால் கூட எந்த மாதிரி ஷார்ட் செலெக்ஷனில் அவங்க அவுட் ஆகிட்டு வராங்கன்னு ரொம்ப முக்கியம். ஓப்பனர்ஸ் இன்னும் கூட ஸ்டில் பெட்டராக ஆடி இருக்கலாம்னு நான் தோணுது. ஏன்னா ஒரு ஸ்லோ பவுலர் தான் வந்தாங்க. அவங்க வந்து மேட்சை முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிற அந்த எய்ம்லேயே வந்து பாலுக்கு மோதினாங்க. அவங்க வந்து ஸ்லோவாக போடுறவங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் வந்து முன்னே போய் அடிச்சிருக்கலாம், இல்லைனா பேக் ஃபுட்டில் வந்து அடிச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து பேட்ஸ்மேன் கிட்ட நல்ல லேகிங் வந்து தெரிஞ்சுது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். எஸ், அதுதான். அதனால தான் நான் அந்த கேள்வி உங்கள் மேலே தூக்கி போட்டுட்டேன். எது திருப்தி இல்லைன்னு. ஏன்னா 3.1 பாலில் தான் இந்த வின்னிங் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் சைடில் ரொம்ப லோ ஸ்கோர் இருக்கும்போது, ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது, நம்ம வின்னிங் நம்ம எடுத்துகிட்டு போது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான கேமை கொடுக்கணுன்றது நீங்கள் எதிர்பார்த்தது உண்மை தானா? இல்லை, எனக்கு வந்து 3.1 அடிக்கிறோம், இல்லை 4.4 அடிக்கிறோம், டசன்ட் மேட்டர். ஷார்ட் செலெக்ஷன் தான் எனக்கு பிடிக்கல. இது இவங்க 2.3 அடித்து ஷார்ட் செலெக்ஷன் தப்பாக இருந்து ரன் வந்திருந்தாலுமே அஸ் அ கேப்டன் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இன்றைக்கி அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன் அகெயின்ஸ்ட் த சர்டன் பவுலர் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். எஸ், ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம். எப்பவுமே உங்கள் டீமுக்கிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவேன். சின்ன விஷயத்துக்கு கூட சில டீமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசவே கூடாதுதான் இருக்கும். ஆனால் அதை தான் நீங்கள் பெரிய விஷயமா பேசுவீங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்னா, இப்போ எல்லா டீம்லேயும் 11 பேர் விளையாடுவாங்க. எங்கள் டீமில் 10 பேர் தான் விளையாடுவாங்க. ஏன்னா என்னை கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க. என்கிட்ட பால் வந்தாலும் பிடிக்க மாட்டேன், கேட்ச் வந்தாலும் பிடிக்க மாட்டேன். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் உள்ளே இருக்கிறேன். அந்த சின்ன விஷயத்தை கூட எதுக்கு கொடுக்கணும்னா அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து அவங்க போடணும். ஏன்னா மற்றவங்களாம் 11 பேரோட விளையாடுறாங்க, நாங்கள் 10 பேரோட தான் விளையாடுறோம். அதுதான் அந்த சின்ன விஷயத்துக்கான எஃபர்ட். என்னோட ப்ரெஷரை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க கிட்டேருந்து வேலை வாங்கிக்கிறேன், அவ்வளோ. எஸ், எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் வராங்கன்னா அது உங்களால் மட்டும்தான். ஏன்னா ஃபீல்டு செட்டப்பாக இருக்கட்டும், கேப்டன்சியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் பிளேயர்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற அந்த நுணுக்கங்கள் தான் இந்த காரணன்றது. ஸோ அடுத்த டீம் எல்லாம் வருது. ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். ஒரு பெரிய சாம்பியன் வெளியே போயிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண உங்ககிட்ட நிறைய லோக்கல் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க நான் சொல்கிறேன். எனிவே, வாழ்த்துக்கள். சாம்பியனாக வரணும். அதாவது நிச்சயமா அவருக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கா? எஸ், கேளுங்க. பிரசாந்த் அண்ணன் ஓவர்னு நினைக்கிறேன். மணி என்ன போட்டதுக்கப்புறம் பிரசாந்த் அண்ணன் போட்டார். அந்த ஓவரில் ஃபுல் செட்டப்பு, டீப் மிட் விக்கெட்டு, கவு கார்னர், லாங் ஆஃப், எக்ஸ்ட்ரா கவர், அப்படி செட்டப் பண்ணி ஃபுல் பாடி லைனில் மட்டுமே போட்டார். அது உண்மையிலே பிளான்டா இல்லை அவராக போட்டாரா? இல்லை, இது வந்து ப்ரீ பிளான்டுங்க. கரெக்டாக இது வந்து ப்ரீ பிளான்டுங்க. இது ப்ரீ பிளானாக தான். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபீல்ட் செட்டப்பை வச்சுட்டு அதை ஏமாற்றி போடணும் தான் போட்டோம். இட்ஸ் அ ப்ரீ பிளான்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ண பிரசாந்துக்கு தான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி தேங்க்யூ. ஃபைனலி ஒரு 11வது ஆட்டம் நிறைவு பெற்று இருக்கின்றது. ஸோ நீங்கள் உங்களோட ஆட்டங்களை எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நான் கடைசியாக கொஞ்சம் பெணாத்துவேன், அதை தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எஸ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் கோலாகலமாக மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டி 24ஆம் நாளான இன்று 11 போட்டிகளுடன் நிறைவு பெற்றிருக்கின்றது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்குமா. தேங்க்யூ, பாபாய். நம்ம பிள்ளைங்க அங்கே நிற்குதுங்களப்பா. இன்னைக்கு என்னமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. வாங்க அரவிந்த், அரே வாரே, வா. பிள்ளைங்கோ ரெடியா இருக்கீங்களா? டிஜே ஆகாஷ், அருண் வா. டிஜே ஒரு நிமிஷம். ஸோ 3வது குவிஸ் கேட்கப்பட்டது. அதுக்கான கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. அண்ட் அது வந்து லைவ்லையுமே வந்தாச்சு. ஆகாஷே போதும், வீட்டுக்கு கிளம்பு. யார் அது? நீ படம் ஓட்டினது போதும். ஆன்சரே சொல்லிடுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. ஆடியன்ஸ் ஏதோ பார்க்க முடியல, டக்குன்னு நிறுத்திட்டான், யாரா இவன் கும்பிட போன தெய்வத்துக்கு நடுவில் குறுக்க வந்த பிள்ளையார் மாதிரி நிறுத்திட்டான்னு நினச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ எஸ்சிஎஸோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான கரெக்டான ஆன்சர் சோபனா தங்கம் சுந்தர். அதாங்க எஸ்சிஎஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். கரெக்டாக ஆன்சர் பண்ணது யாருன்னா
அண்ட் தேர் இட் இஸ் சுகுமார். அவர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா.